வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இப்படித்தான் கத்தி கதறி இருக்கும் அந்த பிள்ளை. கோவையில் தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்த 19 வயது மாணவியும் 25 வயது மதிக்கத்தக்க மெக்கானிக் 2 பேரும் ஃப்ரெண்டுகளாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் நவம்பர் 2ஆம் தேதி இரவு பீளமேடு விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி இடத்துல காரில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த 3 இளைஞர்கள் காரில் அமர்ந்திருந்த அவர்களை பார்க்குறாங்க. விசாரித்து வெளியில் வர சொல்கிறாங்க. அவர்கள் வர மறுக்கவே கையில் வைத்திருந்த கத்தியால் கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. கண்ணாடி வழியாக கதவை திறந்து காருக்குள் இருந்த இளைஞனை கத்தியால் தாக்கியதில் அவர் ரத்த வெள்ளத்தில் மயக்கமாயிடுறார். தொடர்ந்து அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக 3 பேர் வெளியே இழுத்து கார் அருகே உள்ள ஒரு புதர் செடிக்கிட்ட இழுத்துட்டு போய் 3 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துட்டு தப்பி ஓடி விடுகின்றனர். அடுத்த நாள் அதிகாலை சுயநினைவுக்கு வந்த அந்த இளைஞர் உடனடியாக கோவை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கிறார். போலீஸார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸாரும் அந்த இளைஞரை சேர்ந்து தேடியதில் புதர் செடி அருகே நிர்வாணமான நிலையில் அந்த மாணவி மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வெட்டுக்காயமடைந்த அந்த இளைஞரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 3 இளைஞர்களும் கஞ்சா போதையில் இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீஸார் தீவிரமாக விசாரணை நடத்தி அந்த 3 இளைஞர்களையும் சுட்டு பிடித்துள்ளனர். இதெல்லாம் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் சொன்ன செய்திகள். தமிழக அரசு எந்நேரமும் விமர்சித்து வரும் எதிர்ப்பாளர்களுக்கு மெல்லுவதற்கு இந்த சம்பவம் ஒரு அவுலாக கிடைத்து விட்டது. அரசு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அந்த துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வர் சரியில்லை என ஆளாளுக்கு என்னவெல்லாமா சொல்லணுமோ அவ்வளவையும் சொல்லி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறில்லை. ஆனால் சுதந்திரம் என்ற பெயரில் அளவுக்கு மீறி செயல்படும் இன்றைய இளைஞர் சமுதாயம் செய்யும் தவறுக்கு மட்டும் இவர்கள் கண்களுக்கு தெரிவதில்லையே ஏன்? ஒரு இளம் பெண்ணிற்கு நேர்ந்த இந்த அவலம் நிச்சயம் கண்டிக்கத்தக்கதே. அந்த பெண் எப்படி கதறியிருப்பாள், துடித்திருப்பாள், நெஞ்சம் பதைக்கத்தான் செய்கிறது. நட்போ காதலோ ஈடுபடுவோர் யாரையும் குறை சொல்ல முடியாது. அது தனி மனித விருப்பம், உரிமையும் கூட. அதில் தலையிட எவருக்கும் உரிமை இல்லை. ஆனால் இதனை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு நேரங்கட்ட நேரத்தில் ஆபத்து நிறைந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு ஏன் போகணும்? இந்த மாதிரி எத்தனையோ குற்றங்கள் நடந்திருப்பதை தெரிஞ்சிருந்தோம் ஏன் அது மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும்? அடிக்கடி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சந்திக்கும் நண்பர்களையோ காதலர்களையோ சமூக விரோதிகள் கண்காணித்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லவா? சமயம் பார்த்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லையா? அதற்கான வாய்ப்பை சமூக விரோதிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார்? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான்னு முன்னெல்லாம் சொல்லுவாங்க. பெற்றோரின் நிலை எப்போது இதே கதிதான் போல. தனி மனித ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ஒன்றே இதற்கு தீர்வு. ஒவ்வொரு நட்பையும் காதலையும் பின்னால் இருந்து எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஏதாவது குற்ற செயல் நடக்குமா என்று போலீஸாரோ அரசோ முதலமைச்சரோ கண்காணித்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? எல்லாவற்றிற்கும் வசைப்பாடுவர் கொஞ்சமாக சிந்திக்க வேண்டாமா? பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, எப்போ வராங்க, எந்த நேரத்தில் வீட்டுக்கு வராங்க, நேரங்கட்ட நேரத்தில் வெளியில் எங்கன்னா சுற்றுறாங்களா, இப்போலாம் கண்காணிக்கணும். பிள்ளைகளும் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும். அப்படி செஞ்சால் இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே நமது கருத்து. இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.